தற்போது இலங்கை நாட்டினை பொறுத்தவரையில் தட்டம்மை நோய் தொற்று பரவலடைந்து வருகிறது. இதன்படி தட்டம்மை குறித்து சுகாதார அமைச்சின் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. என்றால் நாட்டில் தட்டம்மை நோயற்ற நிலையை தக்க வைப்பதில் சவால்கள் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் கொழும்பு மாவட்டத்திலே மாத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த இருவருக்கு தட்டம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார அதிகாரிகள் ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது இந்த குடும்ப சுகாதார பணியகம் அண்மையில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போது இந்த தகவல் வெளியிட வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொற்று நோய்கள் பிரிவினுடைய ஆலோசகர் மருத்துவர் அத்துல லியனபத்ரன சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த தொற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்துள்ளதை தவிர 2023ஆம் ஆண்டு நாட்டிலேயே நிலவிய தட்டம்மை பரவலுடன் தொடர்புடையது அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் ஆய்வக பரிசோதனைகள் மற்றும் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளின் மூலம் இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட பாதிக்கப்பட்ட இருவரும் தட்டம்மைக்கான தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. தற்போது நாட்டில் இந்த தடுப்பூசி குறித்து நிலவும் தவறான மனப்பாங்குகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரவுகின்ற அந்த வதந்திகள் காரணமாகவே இந்த அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக வைத்தியர் லியனபத்ரன சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக முகநூல் போன்ற தளங்களில் தான் பரப்பப்படும் இந்த போலி தகவல்களால் பெற்றோர் தடுப்பூசியை தவிர்க்கின்றார்கள். அதைவிட சிங்கள மொழியில தடுப்பூசி மற்றும் சாதாரண ஊசி மருந்துகளுக்கு ஒரே பதம் பயன்படுத்துவது மக்களிடையே தேவையற்ற அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. இதேவேளை 20 முதல் 34 வயதுக்குட்பட்ட பெரியவர்களிடையே நிலவுகின்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு வைரஸ் பரவுவதற்கு ஏதுவான சூழலை ஏற்படுத்தி வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இது தடுப்பூசி போட முடியாத 9 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பெரும் ஆபத்தாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி பெற தயங்கும் குடும்பங்களுக்கு விசேட குழுக்கள் மூலம் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதைவிட காய்ச்சல் மற்றும் தடிப்பு அறிகுறிகளுடன் வரும் நோயாளர்களை உடனடியாக பொது சுகாதார அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்க தனியார் மற்றும் பொது மருத்துவர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த நாட்டில தடுப்பூசிகளுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு இந்த தேசிய மட்டத்துல 6 மாதங்களுக்கும் மாவட்ட மட்டத்துல 3 மாதங்களுக்கும் தேவையான மேல்திக கையிருப்புகள் தயார் நிலையில இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த தடுப்பூசி என்பது ஒரு தனிப்பட்ட முடிவு மட்டுமல்ல, அது ஒரு தேசிய பொறுப்பு என்பதை உணர்ந்து பெற்றோர் செயற்பட வேண்டும் என்று சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர்.